ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சைலஸ் ஃபோர்ட். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் தான். சரி, மைண்ட் கிராஃப்ட்லேருந்து இது வேறு மாதிரி இருக்குது புதுசான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 2 தடவை இந்த மாதிரி வீடியோ எடுத்தேன் கைஸ். கடைசியில் எங்கே போச்சுன்னே தெரியல, டெலீட் ஆகிடுச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட இது பண்ணிட்டேன். இந்த பக்கம் நான் வந்து நெக்ஸ்ட் மாடி நான் கட்டிட்டேன் எப்படியோ கஷ்டப்பட்டு. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி நீங்கள் பாருங்கள் ஒரு சர்ப்ரைஸ். இது என்ன சர்ப்ரைஸ்னால் கேவ் மைனிங் கைஸ். கேவுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடு மாதிரி நான் கட்டிக்கிறேன் பாருங்கள். ஸோ கேவுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடு மாதிரி கட்டிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நிறைய விஷயம் பண்ணேன் கைஸ். கடைசியில் எல்லாமே டெலிட் ஆகி போச்சு, அதுதான் வருத்தம். இந்த பக்கம் இது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கு. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஓட்டை இருந்துச்சு, உங்களுக்கு நல்லா தெரியல. அந்த ஓட்டை வச்சு நம்ம ஃபார்மிங் பண்ணிட்டோம். அவ்வளோதான், சிச்சிடா சான்ஸ்ன்னு சொல்லி நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு எதுவும் புதுசாக பண்ணல, ஆனால் கஷ்டப்பட்டு எல்லாம் சேவ் பண்ணாங்க. கடைசியில் எங்கேயோ போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரெஷர் பிளேட்னு ஏதோ எனக்கு இருக்குது கைஸ். இந்த ப்ரெஷர் பிளேட் அமுப்புனா பாருங்கள், இது மாதிரி நிற்கிறேன்னா வந்துடுச்சு. இப்போ பாரு, இந்த மாதிரி நிற்கிறேன்னா இது வந்துடுச்சு. இப்போ பாரு, இந்த மாதிரி இப்போ இது மேலே கால் வச்சுன்னா இந்த பக்கம் அப்படியே அந்த டோர் எல்லாம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக. இப்போ என்ன ஃபர்னன்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்டோன். எதுக்குன்னா இந்த டைலுக்கு தான் நான் இது போட்டுருக்கேன். இப்போதைக்கு இந்த ஓட்டெல்லாம் இருக்கிற எல்லா ஓட்டையும் க்ளியர் பண்ணி உள்ளே இருக்கிற எல்லாமே க்ளியர் பண்ணும். அதுக்கு நிறைய பெரிய டைம் ஆகிடும். இந்த வீடியோ சின்னதாக தான் இருக்கும், ஆனால் பண்ணது ஏதோ பெரிய வீடியோ, கடைசியில் சின்ன வீடியோவாக ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது நம்ம ஐ ஹேட் அ பேட் லக். இப்போ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணலான்னா கரெக்ட் சீடு கலெக்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு செகண்டு. அதுக்கு முன்னாடி இந்த குச்சியை உள்ளே வச்சிடறேன். இந்த குச்சியை உள்ளே வச்சுட்டு நான் ஏதாச்சும் பண்ணுறேன். நான் இது பண்ணிடுறேன். நான் ஓப்பனா என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. சரி பரவாயில்ல விடுங்க. சரி போ. இப்போ என்ன வேணும்னா நம்மளுக்கு சீடு கைஸ். ஐ நீட் சீட். ஏதோ ஒரு சீடுன்னு சொல்லுவாங்க. என்ன சீடுனா ஏதோ ஒரு சீடு கிடைக்கும், எங்கே இருக்குன்னு தெரியாது. இது சீடு பாருங்கள், கச்சிக்குது. சீடு கிடைக்கலையே. ஐயோ சீடு கிடைக்கலங்க, எங்கள் சீடே கிடைக்க முடியுது. ஸோ கைஸ், சீட் இஸ் நாட் ஆனிங். 2 சீடு கச்சிச்சு. இந்த பக்கம் ஐயோ இந்த பக்கம் என்னங்க ஒரு சீடும் கிடைக்க மாட்டேங்குது. சரி ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. போங்க எங்க ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. 3 நிறுத்திட்டாங்க. சரி இன்னும் கிடைக்கலையே. சரி விடுங்க, அட்லீஸ்ட் ஏதாச்சும் நம்ம பிளான் பண்ணுவோம். இது எங்கள் வீட்டுக்குள்ளே ஒன்று இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுங்க பார்க்குறேன், ஒன்று இருக்கும். கண்ணே இருக்குதா? இங்கே ஏதோ ஒரு சீடு, ஏதாவது சீடுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இது டார்க் அவுட் சாப்பிட்டீங்களா? இது எப்போது எனக்கு வச்சிச்சு? சரி பரவாயில்ல. இப்போதைக்கு நம்ம இந்த பக்கம் நம்ம சீடுங்க சீடு எடுத்துக்கிறேன். பரவாயில்ல, சீடு எடுத்துக்கிறேன் கைஸ். நான் சீடு எடுத்துக்கிறேன். பரவாயில்ல, மறந்துட்டுன்னு நினச்சிக்கிறேன். பரவாயில்ல முடிக்கலையே. நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் பண்ணுவாங்க. சரி இது மறந்து போயிட்டோம். இருங்க. ஷவல் ஷவல் கச்சிச்சு. சீக்கிரம் ஏய் பரவாயில்ல ப்ளீஸ், பரவாயில்ல. 2 பிளாக் தான் நம்ம வர அது மேலே பண்ணணும், கண்டிப்பாக முடியாது. இருக்கிற எல்லாத்தையும் ஓடிடும். நீனை அடப்பாவி கட்டை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஷவல் கட் ஆகிடுச்சு கைஸ். ஐயோ அதுக்கு எனக்கு இருங்க, நான் வுட்டை போய் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த வீடு பக்கத்துலேயே ஒரு வுட்டு இருக்குது. இந்த வுட்டாலாம் எந்த வுட்டாக இருந்தால் என்ன பரவாயில்ல. சீடு ஐயோ கடைசியில் விட்டுட்டேன். இது என்ன வுட்டுனா இது என்ன வுட்டு? ஓக்லாக். ஏதோ ஓக்லாக்கா
விட்ருங்க, இதெல்லாம் விட்ருங்க. இப்போதைக்கு நம்ம வீடு மேலே கான்சன்ட்ரேஷன் வாயில் வர மாட்டேங்குது. ஸோ இதுக்கு மேலேயே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் நம்ம வீடை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தான் இருந்தாலும் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க, யாராச்சும் ஒருத்தராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் அட்லீஸ்ட். இப்போது எவ்வளோ சீக்கிரம் முடிச்சா அவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோம். நைட் ஆகிறதுக்குள்ளே பண்ணுறோம், அவ்வளோதான். என்னோட ஒரு மரத்துலேயே நிறைய கிடைக்குது. எங்கள் ஒரு மரத்துலேயே 13 மேலே கடிச்சிக்குது. ப்ளீஸ் இங்கே எங்க ஒரு மரத்தில் இப்படி இருக்குது. அடாடாடா, 17 இன்ச். எங்கள் ஒரு மரத்தில் இவ்வளோ பார்க்க சிறுசாக இருந்தாலும் பார்க்க பெருசாக தாங்க இருக்கிறான். ஓகே டீஸ். ஐயோ அதுக்கு மேலே போக மாட்டேங்கிறேன் டீஸ். ஐயோ மேலே ஏற விட்றாங்களே. மறுபடியும் கீழே வரும்போது இது ஒடிச்சிட்டு வரும். என்னடா இப்போ பண்ணுறேன். ஆக்ஸ் ஓட இன்னும் எவ்வளோ தூரம்டா? சத்தியமாக எனக்கு இப்போயே மூச்சு வாங்குதுடா. ஒரு மரத்தில் இவ்வளோ நேரம் ஆகுது. வெரி ஹார்ட். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக இந்த மரம் இங்கே இருந்துக்குன்னு நினைக்கிறேன். அதான் நம்ம மரத்தை வெட்டக்கூடாது. மரத்தை வெட்டால் என்விரான்மெண்ட் போயிடும். ஏன்னா இன்னும் எவ்வளோ நேரம்டா இருக்குது இந்த மரத்தை? அப்பாடி 2 கட் போட்டுட்டாங்க. ரொம்ப பெரிய மரத்தை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அது இந்த கேமில் பார்க்குறேன் சொல்லுவாங்க. ஓகே இப்போது பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே மைண்ட் பண்ண போக வேண்டியதான். எங்கள் ஆப்பிள் எங்கள் ஆப்பிள் கச்சிக்குது. ஆப்பிள் கச்சிக்குது கைஸ். ஆப்பிள் எங்கள் ஒரு மரத்தில் 26 ரூபு. இப்போ வண்டவழி எங்கே? பக்கத்தில் இருக்குதா? இந்த கேம் பண்ணிங்க பாருங்க. ஏங்க நான் உள்ளே போய் கூட காமிக்கிறேன். உள்ளே போனால் ஒன்று காது போகிற நல்லா கீழே போகிற மாதிரி வழி இருக்கும். இதில் வழி. அதுக்கப்புறம் மேலே வந்தோன்னா இந்த பக்கம் சைடில் ஒரு இது வழி இருக்கும். இந்த பக்கம் ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் மைனிங் பண்ணலான்னு நினச்சேன். இந்த பக்கம் ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் ஸ்டோன் மட்டும்தான் எடுத்தேன். ஆனால் வேறு எதுவும் இருக்குது. எங்கள் சூரியன் ரொம்ப கீழே வந்துட்டாரு. வீட்டுக்குள்ளே போய் எங்கள் இந்த சீட் நமக்கு கிடைக்கும். அட்லீஸ்ட் இது வளருச்சா? வளரலையா? வாயில் வர வளரவும் முடியுது. இது 30 அவ்வளோதான் வச்சிச்சா. இப்போ இது மறுபடியும் மெல்ட் பண்ணணும்னா ஸ்மூத் ஸ்டோன்னு ஒன்று கிடைக்கிது பாருங்கள். இருங்க வேணாம். ஃபியூல் வேறு கம்மியாகிடுச்சுங்க. எங்கள் கோல் ஒன்றுமே இல்லை. இப்போதைக்கு நம்ம இதில் தான் பண்ணுறோம். பண்ணிதான் தெரியும். இதில் தான் பண்ணுறோம் கைஸ், வேறு வழி இல்லை. சரி பரவாயில்ல விடுங்க, இதிலே பண்ணுறோம். இது என்னது? ஆண்டிசன். ஓகே விடுங்க. இது இங்கே இருக்குது விடுங்க. இந்த பீச் இது என்னது? இது ஒர்க் சாப்பிடுங்க. எத்தனை சாப்பிடுங்கடா மரம் வைக்கிறதுக்கு? எவ்வளோ மரத்தை வெட்டுறமோ அவ்வளோ மரத்தை வளர்க்கும் முடியும். இந்த ஆப்பிள் நாளைக்கு ஆல்ரெடி 2 ஆப்பிள் செஸ்ட்டில் கற்றுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே கேஸ். ஓகே இப்போதைக்கு இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். வேறு வழி. என்னடா இன்னும் எரிஞ்சிட்டு இருக்குது? என்ன இருக்குது இல்லை? ஒன்றும் இல்லையே. தரல. ஏதோ ஃபால்ட்டு கேஸ். ஃபால்ட். ஓகே சரி கைஸ். ஓகே இப்போதைக்கு இருக்கிற எல்லாத்தையும் மைண்ட் பண்ணணுமா? ஐயோ இது மைண்ட் பண்ணுறதுக்குள்ள எனக்கு ஒரு போதும் நான் எழுத. ஐயோ எங்கள் ராத்திரி. ஐயோ ஜாம்பி ஸ்பான் ஆகிடும். தூங்கு தூங்கியாச்சுடா சாமி. தூங்கி எழுந்திரிச்சாச்சுடா. சரி யாருங்க இவன்? யாரோ இருக்கிறாங்க. who is this guy? எவனோ வந்துக்கிறாங்க. யாருங்க அவன்? யாரா அவன்? பக்கத்தில் ஏதோ வீடு இருக்குதா? எவனோ பார்த்தாங்க. தெரில எவனோ பார்த்தாங்க.
எங்கே போனாங்க? இருங்க, நம்ம ஃபாலோ பண்ணலாம் அவங்கள. எதுக்கும் பார்க்கல, இருங்க. எங்க இந்த பக்கம் எவனோ வில்லேஜர் மாதிரி இன்னொருத்தர் போனால? எங்கே போனால் தெரியல. ஐயோ, ஏதோ விற்கிறாங்கன்னு மட்டும் தெரியுது. ஆப்பு ஏதோ ஒரு ஆப் இருக்குது கைஸ். ஆப்பு என்ன ஆப்புன்னு தெரில. ஓடு வில்லேஜர்னு நினைக்கிறாங்க. எங்கள் அவுட் போஸ்ட் எங்கள் பக்கத்தில் எங்கேயோ இருக்குதுங்க. தெரியாமல் கட்டிட்டேன் எங்கள் வீட்டை. ஐயோ, தெரியாமல் எங்கள் வீடை கட்டிட்டேங்க. ஐயோ, தெரியாமல் போச்சு. சரி, ஒரு பெரிய விஷயத்த சின்ன இது. சரி, இது நான் பண்ணிக்கூடாது கைஸ், பண்ணிக்கூடாது. எங்கள் வேறு எங்கேயாச்சும் குளிக்கணும். அப்போனா எங்கள் வில்லேஜர் தொல்லை எப்போ பார்த்தாலும் இங்கே இருக்குமா? ரைட்டுடா, ரைட்டு. என்ன பண்ண போகிறேன்னா இருக்கிற எல்லாத்தையும் தோண்டி எடுக்கிறோம். தோண்டு. இந்த மைன்கிராஃப்ட் லாஜிக் பாருங்கள். இப்போ இது இந்த பக்கம் ஒரு கீழே இது இருக்கிறதுனால தானே. இப்போ பாரு, இது நான் எடுத்துட்டேன். எப்பட்றா எப்பட்றா இங்கே நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கைஸ் மைன்கிராஃப்ட்னா இப்படி தான் கைஸ். மைன்கிராஃப்ட்னாலே இப்படி தான் இருக்குது. ஓகே கைஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எதுவும் வேணுங்க. ஐயோ, என்ன பண்ணப்போம்? சரி, பரவாயில்ல. இந்த செஸ்ட் நம்ம இது பண்ணிடலாம். இப்போ கீழே வந்து இந்த பக்கம் மட்டும் இது பண்ணல தான். ஏன்னா இந்த செஸ்ஸில் வந்து இன்னும் நிறைய இது என்ன ஐட்டம்ஸு. இப்போ கீழே இந்த பக்கம் தோண்டினா வருமா? சரி, பரவாயில்ல, வந்து ட்ரை பண்ணுவோம். இந்த பக்கம் கல் தான். ப்ளீஸ் ஓடிக்கூடாது. ப்ளீஸ். அப்பாடி ஓடில. இதை ஒன்று வச்சு சமாளிச்சுட வேண்டியதான். 1 2 3. இப்போ இந்த பக்கம் எப்படின்னா இந்த பக்கம் ஓடிச்சுதான். இப்போ எப்படி? நாங்கள்ல ராஜா என்ன ஒருத்தர் 2 செஸ்ட்டு தான் எடுத்துக்கிட்டேன். பரவாயில்ல, 2 ப்ளேஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இருக்கிற அந்த கிராஃப்டிங் டேபிளும் ஃபர்னான்ஸுன்னு இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். நான் சொல்ல மாட்டேன், பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் இது டயர்டாக இருக்குது. ஒரே இடத்த கிட்டே இருக்குது. தூங்கிட்ட டேபிள் நான் நிறைய கிராஃப்டிங் பண்ணுறேன். தான் இருக்கிற எல்லாத்தையும் மதிப்பிட்டு ஓடிக்கணுமா? ஐயோ, இது பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப பெரிய வேலை ஆகிடுங்க. என்னடா ரொம்ப இவ்வளோ சின்ன வீடியோன்னு நினச்சிக்காதீங்க. எவ்வளோ பெரிய வீடியோன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு வீடு கட்டுறதுக்கு நேற்று இது லாஸ்ட் வீடியோவுக்கு 40 மினிட்ஸ் எடுத்துடுச்சு. ஆனால் இந்த வீடியோ அதுக்கும் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணோம். இது எவ்வளோ? ஒரு 20 கீழே தான் வரும், பார்த்துக்கோங்க. 20க்கும் கீழே தான், இல்லைனா 20க்கு மேலே ஒரு 23-24 செகண்ட்ஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. 24 செகண்ட்ஸா? ஐயோ, தெரியாமல் இது வச்சுட்டேன் கைஸ். ஐயோ, ஒன்று வேஸ்ட்டாக போச்சுங்க. இப்போ மறுபடியும் நான் இது என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? ஐயோ, இது நம்மளுக்கு காவல் ஸ்டோனாக கிடைக்குங்க. இது வேறு திரும்பி கிடைக்குமா? இனிமேல் இது நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் கைஸ். பேசாமல் நான் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஐயோ, ஏன்டா எனக்கு இது மாதிரி பண்ணுறீங்க? எனக்குனே வரீங்களாடா நீங்கள்? சரி, இது மாற்றுறதுக்குள்ளே நான் படுறப்பாடா இப்போ பண்ணுறதுக்குள்ளே நான் இது பண்ணிடுவேன் போல். இந்த வீடியோ நம்ம அவ்வளோவா எதுவும் பெருசாக பண்ணிக்க மாட்டோம். வீடியோ கட்டாக இருக்கிற இடத்துல தான் நல்லா பெருசாக பண்ணிக்க பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்படி பண்ணிக்கும். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு பிளாக்கு நம்ம ஒரு பிளாக்கை வந்து மைண்ட் பண்ணல. அது எங்கே போச்சுன்னு தான் தெரில. கச்சிச்சா இல்லை கடிக்கலையான்னு கூட எனக்கு தெரில. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் அந்த பிளேஜர் வேறு இருக்கிறான்னா, இங்கே பக்கத்தில் அவுட் போஸ்ட் பக்கத்தில் தான் நான் கட்டிக்கிறேன். அதான் எனக்கு இன்னும் இது பயமாக இருக்குது. பக்கத்தில் எங்கேயாச்சும் பிளேஜர் இது, ஏன்னா பக்கத்தில் எங்கேயோ இருக்கு போகுது அவுட் போஸ்ட்டு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஐயோ, பிளேஜர் எங்கள் வீட்டுக்கு வந்து அட்டாக் பண்ணாமல் இருந்தால் நானும் சேஃபாக தான் இருக்கணும். பிளேஜர் அட்டாக் பண்ணிச்சு, வேறு வழி இல்லை. இது ஏதோ ரெய்டு ஏதோ சொல்லுவாங்க, அந்த ரெய்டு தான் பண்ணும். அங்கே பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக வரும். அதுக்கு சத்தியமாக சொல்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ். இந்த ஸ்கெலிட்டனை கூட எப்படியே ஈஸியாக டேமேஜ் பண்ணிடலாம். ஆனால் சத்தியமாக அந்த பிளேஜர் முடியாது. ஏன்னா ஏதோ ரவுண்டு 1 ரவுண்டு 2 அந்த மாதிரி ஏதோ நிறைய இருக்கும் கைஸ். அதான் வேறு வழி இல்லை. எங்கள் இருங்க ஒரு செகண்ட், இந்த ப்ரெஷர் பிளேட் எடுத்துடலாம். ஏன்னா இப்போது வெளியே வில்லேஜர் இருந்தால் இருக்கிறாங்களா, அப்படியே போயிட்டாங்க. இன்னும் நான் இது
பயப்படுறேன். எனக்கு இன்னும் பயம் வருது ப்ளீஸ். சத்தியமாக எனக்கு இன்னும் பயம் வருது ப்ளீஸ். இங்கே பக்கத்தில் எங்கேயும் அவுட் போஸ்ட் இருக்குது, லூட் இருக்குது. அதாவது லூட்டு பக்கத்தில் இருக்குது, ப்ளஸ் நம்மளுக்கான ஆபத்து இங்கே பக்கத்தில் இருக்குது. அவுட் போஸ்ட் பக்கத்தில் இருக்குது. அதான் நான் சொல்ல வரேன். மொத்தத்தில் இந்த அவுட் போஸ்ட் தான் இங்கே சுற்றி அவுட் போஸ்ட் தான் நான் திரும்பி வரேன். ஓகேவா? இப்போ இது பண்ணுறதுக்குள்ளே எனக்கு தலையாக வருது. சரி பண்ண முடியும், சீக்கிரம் பண்ணணும். சீக்கிரம் பண்ணால் தானே எங்கள் பிகாக்ஸ் உடையாமல் இருக்கணும். அது ஒன்று. ஏங்க இது எடுத்தோன்னா பெட் வந்துடுமா? இல்லை எங்கள் பரவாயில்ல கைஸ், அப்படி இல்லை. எங்கள் ஃப்ளோட்டிங் பிளேட் இஸ் ஒன்லி ஃப்ரம் மைன்கிராஃப்ட் கரண்டாண்டா. இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. மைன்கிராஃப்ட் கரண்ட் தான்டா. எங்கள் சீக்கிரம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மேலே எங்கேயும் வரக்கூடாது. இது ஒன்று நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணிக்கணுமா தான். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 1. எனக்கு தெரிஞ்சு பாதி இது கவர் பண்ணிட்டு வந்து பாதி இருக்குது. இருங்க கேஸ், இன்னும் நான் நிறைய ஸ்டோன் எடுத்துகிட்டு நான் மறுபடியும் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். சஜஸ் நான் ஃபைனலாக வந்துட்டேன் கேஸ். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் கேஸ். இப்போ பாருங்க நான் எவ்வளோ இது ஓகே. ஸோ இது இப்போ இந்த பக்கம் ஒரு பிளேஜர் வந்து போயிட்டு இருந்தேன். நான் மறுபடியும் இன்னொரு பிளேஜர் வந்து வந்தான். அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போனேன். நான் ஏதோ அவுட் போஸ்ட் மாதிரி இல்லை, நான் கண்டுபிடிக்கல. ஏதோ ஒரு கேவுக்குள்ளே அப்படியே சடனாக வந்துட்டேன். ஆனால் தூரமாக ஏதோ ஒரு கேவில் நான் வந்து வந்துட்டேனா. அந்த கேவில் வந்துட்டு இது நான் பாட்டிக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மையன்னு நான் நினச்சிக்கிட்டு நான் பாட்டிக்கு தெரியாமல் இது பண்ணிகிட்டே இந்த பண்ணேன். அப்படியே நான் போயிட்டே இருக்கும்போது எனக்கு ஒன் ஸ்டாக் கிட்ட ஒரு இது கோல் கச்சிச்சு. ப்ளஸ் இது நான் இது ஃபர்னான்ஸில் விட்டேன். இது நிறையா கடிச்சிச்சு. இது அந்த ஸ்டோன் வந்து எனக்கு கடிச்சிச்சு. இந்த ஸ்டோன் வந்து கடிச்சிட்டு அதுக்கு மட்டும் இல்லாமல் 4 அயன் எனக்கு வந்து பொக்கிஷமாக கடிச்சிக்குது கேஸ். ஸோ 4 அயன். ஸோ எப்படின்னா எனக்கும் ஒன்றும் புரியல எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. ஆனால் 1 ஸ்டாக் மேலேயே இருக்குது. ஆனால் ரொம்ப கேஸ் ரொம்ப சூப்பர் கேஸ். ரொம்ப சூப்பர். நான் கஷ்டப்பட்டது அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஏங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அந்த பிளேஜர் என்கிட்ட பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்த மாதிரி இருக்கு. ஓ ஆடா சாரி கேஸ். இதோ மறுபடியும் எதோ பிளேஜர் க்ரீப்பரா ஏங்க வேணா கேஸ், வேணாம். பேட் லக் கேஸ், பேட் லக் ஆகுது. போகலாமா? ஏங்க இருங்க கேஸ், க்ரீப்பர் எல்லாத்தையும் வச்சுருவோம். ஏங்க பயமாக இருக்குது கேஸ். இந்த க்ரீப்பர் ஏதாச்சும் பண்ணிடுவான் நான். ஐயோ க்ரீப்பர் வேணாம், என் வீட்டை நாஸ்தி பண்ணாத. க்ரீப்பர் க்ரீப்பர் வா 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 ஓடு 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 வா வா இந்த பக்கம் தூரமாக வந்து வெடிங்க. ஓகே இந்த பக்கம் கிட்ட வா அடிப்பட்டாலும் எனக்கு பரவாயில்ல. ஐயோ மேலே போ பட் வச்சுக்க பார்க்கலாம். வச்சுக்கோ பரவாயில்ல கேஸ். அடிப்பட்டா என்ன, அது க்ரீப்பர் செத்து போச்சு. இவங்க ஒரு க்ரீப்பர் சமாளிக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப பெரிய போட வச்சு கேஸ். ரொம்ப ஆயிடுச்சு. ஒரு க்ரீப்பரும் உள்ளே வரல. கரெக்ட், ஒரு க்ரீப்பரும் உள்ள வரல. பரவாயில்ல கேஸ், பரவாயில்ல, நல்ல வேலை. இப்போ என்ன ஸ்டோன்னு ப்ளஸ் இப்போதைக்கு இந்த இதாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இது காலி ஆகிட்டு கைஸ். இருக்கிற எல்லாத்தையும் நம்மக்கிட்ட இருக்குது ஒடிகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. அதான் ஸோ நான் மட்டும் என்ன பண்ணுறோம், ஃபுல் ஒடிச்சிட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான். இதை பண்ணிட்டுனா இந்த வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். அதான் சீக்கிரம் பண்ணிக்கலாம். ஏங்க வீட்டுக்கு டச் போச்சு. அதான் விட்டு போச்சு. இந்த ஸ்டோனாச்சு இருக்கட்டும். ஆனால் ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மைன்கிராஃப்டில் விளையாடுறதுலேயே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கேஸ். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் மைன்கிராஃப்ட்னாலே இப்படி தானா இல்லை இந்த மாதிரி இந்த அப்டேட்டில் தான் இந்த மாதிரி இல்லை.
எங்கள் மறுபடியும் முதல்ல வேறு பிகாக்ஸ் இருக்கிறதால பிகாக்ஸ் எங்கள் இங்கே பிகாக்ஸ் இல்லை கைஸ், நம்ம பண்ணியாகணும், வேறு வழி இல்லை, சீக்கிரம் பண்ணோம். இல்லை அங்கே போய்ட்டு என்ன பண்ணோன்னா ஐரன்னு தேடினேன். அந்த ஐரனை வச்சு என்ன பண்ணணும்னு தெரில. அதான் நான் ஐரன்னு தேடினேன்னா நிறைய பொருள் கச்சிச்சு. ஏதாச்சும் ஐரன் வச்சு பண்ணலான்னு நினச்சேன், முடியல ப்ளீஸ். நீங்களே பாருங்கள், ஒன்றும் பண்ண முடியல. ஏதோ ஒரு பக்கெட்னு மாதிரி ஏதோ பார்த்தா அது மட்டும்தான் பண்ண முடிஞ்சு. நீங்கள் 1 ஸ்டாக் மேலே இருக்குது, 2 ஸ்டாக் வந்துருதா, பரவாயில்ல விடு. நீங்களே பாருங்கள், ஐரன்னு போடுற ஐரன்னு போட்டால் இதில் வந்து ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் எங்கே பக்கெட் ஐரன் பக்கெட் எங்கே கைஸ்? பக்கெட் BUCK பாருங்கள், அது செய்ய முடியும். எவ்வளோன்னு பாருங்கள், 3000 தான் தேவைப்படுது. அதான் நான் சர்ச் பண்ணேன், ஏதாச்சும் கிடைக்குமான்னு நினச்சேன், கிடைச்சிச்சு. பண்ணலாமா வேணான்னு தெரில, அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம் கைஸ். ஸ்டிக்கு தவிர அப்போதைக்கு இது வந்து தெரியாம பட்டன் போட்டுட்டார். ஆனால் இந்த பட்டன் எதுக்கு? இது கூட எனக்கு தெரியாது கைஸ். இது கூட டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி தானே நினைக்கிறேன். எங்கள் ஸ்டிக்கு என்ன கைஸ்? ஸ்டிக்கு இதை தேடுறதுக்குள்ள ஒரு வெளியே வச்சு கச்சிச்சு. 1 2 3 அதான் ஜாஸ்தி. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா உடன் பிகாக்ஸ் வேணும். சரி பண்ணும், உடன் பிகாக்ஸ் கம்மியாக தான் வேஸ்ட் ஆகுது. அதான் ஒன்று பண்ணிடுங்க. பிகாக்ஸ் இப்போ இந்த 1 ஸ்டாக்கும் காலி எடுக்கூடாதுடா. ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு ஃபோல் ஸ்டோனும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஐயோ தெரியாமல் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன் கையை. சரி ஒரு இது வேஸ்ட்டாக போச்சு. எங்கள் ஸ்டோனாக கிடைக்குது. சரி நீ இது ஃபர்னாட் பண்ணு. நல்ல வேலை போல் நிறைய எடுத்துன்னு வந்தேனே, நல்லதாக போச்சு. சீக்கிரம் ஆமாம், சார்ஜரும் கம்மியாக இருக்குது. இது பண்ணுறதுக்குள்ள கடிக்கிறதுக்கும் ஒரு ரொம்ப போயிடுச்சு ப்ளீஸ். கடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. கடிக்கிறதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் போகணுமா? ஐயோ கஷ்டமாக இருக்குது ப்ளீஸ். என்ன பண்ணேன்? இருங்க நான் பண்ணிக்கிட்டா. சரி இருங்க பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போதைக்கு இந்த வீடியோ தான் ரொம்ப கேஸ் ரொம்ப பெரிய இது பண்ண கேஸ். ஆனால் அதுக்காச்சும் ஒரு லைக் கொடுங்களா இல்லையா சார்? பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஆள்னு போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இப்போ நான் போடுறேன்னா உங்களுக்கு நல்லா தெரியல. இது இப்போ நான் போடுறேன்னா இது யூடியூப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் நான் பண்ணேன், இன்னும் சீட்டெல்லாம் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அவள்தான் கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இது நான் வீடியோலாம் எப்போ போடுறேன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பண்ணோன்னா ஒரு நம்ம வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ப்ளஸ் நம்ம வந்து மைனிங் போடுற ஏரியா வந்து இன்னும் கொஞ்சம் மைனிங் போடுற ஏரியா வந்து நம்ம பண்ணோம். ப்ளஸ் நம்ம வந்து என்ன ஃபார்மிங் வந்து நம்ம பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேவ் மைனிங் வந்து இப்போது எல்லாம் ஒரு வீசுனால தான் வில்லேஜர் மட்டும் வராமல் இருந்திருந்தா இன்னாருக்கு எனக்கு இந்த கோல் கட்சிக்காது. ப்ளஸ் இந்த ஐரனும் கட்சிக்காது. கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன், எனக்கு வச்ச லக்கா பேட் லக்கான்னு தெரில. எனக்கு இது ரொம்ப பெரிய இது கேஸ். ஆனால் பார்க்கல, அது வரையும் நல்லதாக போச்சு கேஸ். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. பாய்.